உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் திமுகவுடைய தோல்வி பயத்தினுடைய அப்பட்டமான வெளிப்பாடு தான் எனவும் 2026 தேர்தலில் திமுக படுதோல்வி அடைவது உறுதியாகிவிட்ட நிலையில அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக மக்களின் கவனத்தை ஈர்க்கவும் அரசாங்கத்துடைய செலவுல பரப்புரை செய்யவும் உருவாக்கிய திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என அதிமுக மற்றும் எதிர்கட்சிகளால விமர்சிக்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் அடிப்படை நகர பகுதிகளில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளையும் ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 46 சேவைகளையும் வழங்குவதுதான். இந்த சேவைகளை வீடுகளுக்கு அருகிலே உள்ள சேவை மையங்கள்லேயே பெற முடியும் அப்படிங்கிற நிலைமையில இதற்காக நடத்தப்படக்கூடிய முகாம்களுக்கு மக்கள் வரமாட்டாங்க என்பதற்காக பெண்களை ஈர்க்கும் வகையில கலைஞர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் இந்த முகாம்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ளப்படும் என்கிற கவர்ச்சியான அறிவிப்பை திமுக அரசு வெளியிட்டிருக்குது. இந்த திட்டத்திற்கு தேவையான 13,800 கோடி நிதி தேவைப்படும் நிலையில அதை விட கூடுதலாக 7 கோடியை மட்டும்தான் தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு. அதை கொண்டு 5,833 பேருக்கு மட்டும்தான் கூடுதலாக உரிமை தொகை வழங்க முடியும். ஆனா 10,000 மையங்கள்ல லட்சக்கணக்கான பெண்களிடமிருந்து விண்ணப்பங்களை வாங்க திமுக அரசு தீர்மானிச்சிருக்கு. ஆனா அதற்கான பணம் அரசிடம் இல்லை என்பதாகவும் சொல்லப்படுது. இப்போது அடுத்த கட்ட ஏமாற்று வேலைக்கு ஆயத்தமாகி வருவதாகவும், உண்மையாகவே மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதில் தமிழக அரசுக்கு அக்கறை இருந்தா முகாம்களில் பெறப்படும் கலைஞர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிமை தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எதிர்கட்சிகள் வச்சிருக்கிறாங்க. நடப்பு மாதத்துல எத்தனை பேருக்கு உரிமை தொகை புதிதாக கிடைக்கும், மொத்தம் எத்தனை பேருக்கு உரிமை தொகை கொடுக்க வேண்டும், அதற்கான நிதியை தமிழக அரசு எப்படி திரட்டும் என்பது உள்ளிட்ட எல்லா விவரங்களையும் தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்கிறாங்க.